இந்த சங்கத்தினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நல்ல சினிமாவை மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போறதுதான் அதுக்கு நிறைய என்ன பண்ணியிருக்கோம்னா தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்திருக்கிற நல்ல குறும்படங்களை ஆவணப்படங்களை 150க்கும் மேற்பட்ட படங்களை தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்கள்ல ஸ்கிரீன் பண்ணியிருக்கோம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கிராமங்கள்ல நிறைய தெருக்கள்ல வந்து திரையிட்டிருக்கோம். ஒரு படம் வந்து குழந்தை தொழிலை பத்தி ஒரு படம் ஒரு குறும்படம் பேசுது அப்படின்னா அந்த படத்தை குழந்தை தொழிலாளர்கள் அந்த வசிக்கிற பகுதி எங்க இருக்கோ அந்த பகுதிகளில் போய் அந்த படத்தை வந்து திரையிட்டிருக்கோம். மாற்றுத்திறனாளிகள் குறித்து ஒரு படம் பேசுதுன்னா அவர்கள் சந்திக்கிற இடங்கள் அவர்கள் குறித்து அவங்க கூட வேலை பார்க்குற மக்கள் சந்திக்கிற இடங்கள்ல அந்த மாதிரியான திரைப்படங்கள் இருக்கு. அப்படி வந்து தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்திருக்கிற வெகுஜன சினிமா பேசாத மக்கள் பற்றி பேசாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அவர்கள் குறித்து வந்து நிறைய படங்களை பெண்சிசு கொலை, குழந்தை திருமணம், குழந்தை தொழிலாளர் முறை, பண்டைய அடிமை முறை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் பெண்களுடைய ஒரு இது மாதிரி சமூகம் பேசுகிற பல விஷயங்களை பேசின படங்களை நிறைய வந்து திரையிட்டு மக்கள் மத்தியில் ஒரு விவாதத்தை உருவாக்கி இருக்கு. வெறும் திரையிடல் மட்டுமே இல்லாம அந்த படங்கள் குறித்து மக்கள் என்ன பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இது கடைசியா அந்த படம் என்ன அந்த சமூகத்துக்கு சொல்ல வர விஷயத்தையும் நாங்கள் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். அதன் மூலமா நமக்கு கிடைச்ச விஷயம் என்ன கேட்டீங்கன்னா மக்களுக்கு வந்து எது சினிமா எது நல்ல சினிமான்ற ஒரு புரிதலை உருவாக்கி இருக்கோம். அது மட்டுமே இல்லை, நம்ம திரையிட்ட இடங்கள்ல இருந்து வந்த இளம் தலைமுறை மாணவர்களா இருக்கட்டும் இளைஞர்களா இருக்கட்டும் அவர்கள் கூட இன்னைக்கு வந்து படம் எடுக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அல்லது அந்த சமூக உணர்வு இதுவரைக்கும் பார்க்காத விஷயங்களை இந்த படங்கள் மூலமாக உணர்ந்ததா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் சினிமாக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறது எடுத்தெருவாக திரையிடர்கள் இன்னொரு பக்கம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரைப்பட விழாக்களை வந்து நிறைய நடத்தியிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா குழந்தைகள் திரைப்பட விழாக்கள் உலகம் முழுக்க இருக்கிற குழந்தைகள் குறித்து ரொம்ப அழகா பேசின படங்களை திரையிடுறது. என்னுடைய பங்கேற்பாளர்களா யார் இருப்பாங்க, குழந்தைகளே இருப்பாங்க. அந்த படங்கள் குறித்து குழந்தைகள் பேசுவாங்க. ஸோ அது அவங்களுடைய உலகத்தை அவர்களே புரிஞ்சு கொள்ளும். நம்மள மாதிரி இருக்கிறவங்க குழந்தைகளுடைய உலகத்தை புரிஞ்சு கொள்ள குறிப்பா சொல்லணும்னா இந்த ரெட் பலூன்ங்கிற ஒரு படம், அந்த சிலன் ஆஃப் கலர் ஆஃப் பாரடைஸ், அது தவிர நம்ம தமிழ்நாட்டில் வந்து குறும்படங்கள் ஆவணப்படங்கள் நிறைய படங்கள் இருக்கு. குழந்தைகளுடைய உலகத்தை அழகாக சொன்ன படங்கள் இருக்கு. தாரே ஜமீன் பார் மாதிரியான டீச்சர்ஸ்களுக்கு கூட நிறைய குழந்தைகள் உலகத்தை ரொம்ப அழகாக நம்ம சொல்லியிருக்கு. ஸோ அந்த மாதிரி படங்களை நிறைய இடங்களில் நம்ம திரையிட்டு ஒரு சின்ன விழிப்புணர்வை அந்த பார்வை வந்து ஒரு நல்ல ஒரு பார்வை உருவாக்க நம்ம பண்ணியிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியை இந்தியாவிலேயே முதல் முறையாக வந்து திருநங்கை திரைப்பட விழாவுக்கு நம்ம முதல் முறையாக ஒரு சேலத்தை வந்து நம்ம டிசம்பரில் பண்ணோம். அந்த திரைப்பட விழா கேட்டோம் அப்படின்னா முழுக்க 2 நாள் நடந்த நிகழ்வு. திருநங்கைகளை பற்றி மற்றும் அந்த படங்களை இந்தியா முழுக்க கலெக்ட் பண்ணி ஒரு 15 படங்களை தேர்வு பண்ணி வெளியிட்டோம். அந்த படங்கள் இது வரைக்கும் தமிழ் சினிமா சொல்லணும் அப்படின்னா திருநங்கைகளை வந்து அவங்க வந்து ஒரு குத்துப்பாட்டுக்கும் நையாண்டி நக்கல் கேள்வி ஒரு பார்வையாளரை எந்த இடத்துல சிரிக்க வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து திருநங்கைகள் வந்து அந்த இடத்துல வச்சு அசைப்படுத்தி இருப்பாங்க. நல்லபடியா பேசுற சில படங்கள் இருக்கு, அவர்களை அந்த விஷயத்தை பயன்படுத்த முடியாது. ஸோ அப்படி வந்த குறும்படங்கள் ஆவணப்படங்களை கலெக்ட் பண்ணி வெளியிட்டோம். அந்த படங்கள் திருநங்கைகளுடைய அசலான வாழ்க்கையை அவங்களுடைய உணர்வுகளை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாத எவ்வளோ உணர்வுகள் வந்து அந்த மக்கள் கிட்ட இருக்கு. அந்த தனித்துவிடப்பட்ட அந்த உணர்வுகளை பேசின படங்கள் இருக்கு. அவங்க மனசுக்குள்ள பொங்கி எழுந்த காதலை சொன்ன படங்கள் இருக்கு. அந்த திருநங்கை சமூகம் வந்து அவங்க குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, குடும்ப கட்டமைக்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அம்மா அவங்கள மக அழுதாக சட்டத்தில் அதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயம். அதை பற்றி நான் பேசின படங்கள் இருக்கு. வயதான காலத்துல வந்து ஒரு திருநங்கை எதை சார்ந்து இருப்பாங்க ஒரு படத்தில் குடும்பத்திற்காக ஏறுற படம் இருக்கு, அன்புக்காக ஏறுற படம் இருக்கு. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இருந்து வாழ்க்கை விட்டு போன எத்தனையோ திருநங்கை கூட வாழ்ந்த ஆண்களுக்கு விஷயம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கு. அவங்களோட ஆற்றா துயரங்கள் தனிமை இப்படி அவங்களுடைய அசலான வாழ்க்கையை பேசின படங்களை தேர்வு பண்ணி நாங்கள் கிடைக்கிறோம். அதில் நிறைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய திருநங்கைகள் வந்து அதில் பங்கெடுத்துருக்காங்க. நம்ம வித்தியாசமா வந்து கடை கேட்குறாங்க, அதை வந்து செக்ஸ் ஒர்க் பண்றாங்கன்னு நம்ம சொல்லக்கூடிய திருநங்கைகள் கூட அந்த படங்கள் மூலமாக அவங்க கருத்தையும் அவங்க வழியிலும் அந்த பதிவு பண்றாங்க. நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டதில்லை இந்த வாழ்க்கை. திருநங்கை ஆளுநர்களுக்கு வந்து நீண்ட நாள் கனவு கிடையாது. அது இப்படி போய் நான் வந்து படிச்சுருக்கேன், எனக்கு வந்து நான் ஒரு டிகிரி ஒரு பட்டம் வாங்கியிருக்கேன், என் கூட படிச்ச ஒரு ஐடியில் வேலை பார்க்கணும். ஆனால் நான் வந்து ஒரு கடையில் போய் கை நீட்டும் போது நீங்க நான் இதெல்லாம் பார்த்து தான் பேசியிருக்கேன். ஆனால் எனக்கு இருக்கிற வழியை வந்து ஒரு நாள் நீங்க உணர்ந்ததே கிடையாது. அந்த தன்மானத்தையும் சுய மரியாதை விட்டுட்டு தான் நாங்கள் போய் கட்டாயம். அது கூட நாங்கள் திருநங்கைகளாகவே செக்ஸுக்கு போகிற அவசியமும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் புறக்கணிக்கும் போது குடும்பங்கள் புறக்கணிக்குது, சமூகம் புறக்கணிக்குது,
சில நண்பர்கள் உறவுகள் புறக்கணிக்கும் போது எங்களுக்கான இடம் இதுவா இருக்கு, எங்கள் மாதிரி இருக்கிறது சமூக கூட்டமா இருக்கு. அவர்கள் அன்றாட வாழ்க்கைக்காக உணவு சாப்பிடணும், நல்ல இடத்தை பாதுகாக்கணும், அவர்களுக்கான உடைகளை தேவை செய்யணும். இதில் நம்மள மாதிரியான இதில் அவங்களுக்கும் இருக்கிற அந்த செலவுகளாக இருக்குது. நம்ம அதுக்காக வேண்டி நாம் அந்த தொழிலுக்கு போக வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த தொழிலுக்கு நாங்கள் போறதுக்கு இந்த சமூகம் எங்களை நிர்பந்திக்கிறது ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியும். இரண்டங்கையா நம்ம ஊர்ல ஒருத்தர் இருந்தாருன்னா முதல்ல அவங்க எந்த இடத்துலையும் நம்மளை நாடி வந்து கிடையாது. திருநங்கை உணர்வுள்ள ஒருத்தரை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்த ஏதாவது ஒரு ஆண் கட்டாயம் அப்படின்னு நிர்பந்திக்கிறோம், படிப்படியாக அவர் வளர்க்கப்படுறோம். ஸோ அது என்ன ஆகிப்படுதுன்னா, நான் அவர்கள் பெண்ணாக உணர்ற பட்சத்துல அவர்கள் ஒரு ஆணுடைய அன்பை கோரி நிற்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கு முன்னாடி பெண்ணா இருக்கு. ஒரு ஆணுக்கு காதல் உணர்வு ஏற்படுவது இயல்பு, ஒரு பெண்ணுக்கு உணர்வு ஏற்படுவது. எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே இருக்கு. ஆனால் திருநங்கையா இருக்கிற ஒருத்தருக்கு அவங்களுக்கு அந்த காதல் இயல்பா நம்மள மாதிரியே இருக்கிற இதயம், நம்மள மாதிரியே இருக்கிற மனசு அவங்களுக்கு அதே காதல் இருக்கு. அவர்களுக்கு யாரும் காதலிக்க ஒரு ஆணை காதலிக்க அதாவது ஒரு ஆணையை அவங்க விரும்ப முடியும். அவங்க அதான் எதிர்பார்க்கிறாங்க. அவங்க அதை தாண்டி ஒரு திருநங்கை நாமே சரி கிடையாது. அதை நாம் தவறாக பயன்படுத்திக்கலாம், அல்லது பழக்கப்படுத்தலாம். அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் பெண்தான் நிரூபிக்கிறதுக்காக சில நேரங்களில் ஸோ இந்த அசலான வாழ்க்கையை இந்த சமூகத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக தான் முன்னாடி விஷயத்தை கூட போயிருக்கிறேன். மதுரையில் முதல்ல ஒரு முப்பெரும் விழா நடந்த போது அதில் ஒரு பார்ட்டா குறும்பட விழா இருந்துச்சு. அதில் ஒரு 7-8 படங்கள் திரையிட்ட போது நிறைய கல்லூரி மாணவர்கள் வந்திருக்காங்க. நிகழ்ச்சி இந்த சங்கம் எடுத்ததன் அடிப்படையில் அவங்க கிட்ட ஒவ்வொரு படம் முடிஞ்ச முன்னாடி ஒரு கல்லூரி மாணவன் எந்திரிச்சு மேடையில போய் சாரி கேட்டாங்க, மன்னிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு கால் வச்சு சாரி கேட்டாங்க. ஏன்பா அப்படின்னு சொன்னாங்க, நான் உள்ள வரும்போது உண்மையாகவே ஏதோ அரவாணிகள்லாம் சேர்ந்ததோ நிகழ்ச்சி நடத்துறாங்க, டான்ஸ் ப்ரோக்ராம் போட்டுருக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ஜாலியாக ஒரு நையாண்டியோட தான் நாங்கள் இதோட தான் வந்தோம். ஆனால் இந்த படம் பார்த்த பின்னாடி எனக்கு மனசு ரொம்ப உடஞ்சிருச்சு. நான் இவ்வளவு இவ்வளவு வழி இருக்கா அது எனக்கு தெரியவே தெரியாது. காட்டில் வரும்போது போகும்போதும் மனுஷங்களாவே பார்த்ததே இல்லை, பொருட்படுத்த மாட்டோம். ஆடு மாடு போனால் கூட நாங்கள் யோசிப்போம். நான் ஒரு திருநங்கை எங்களை கடந்து போகும்போது போது பாரு அவள் இன்னும் அவன் கூட நாங்கள் வச்சிருக்க மாட்டோம். அது இதுங்கிறது நம்ம யாருக்கும் வச்சிருக்கோம். ஸோ அப்படி நாங்கள் வச்சிருக்கோம். நாங்கள் இதெல்லாம் நாங்கள் மனசுல கூட நினைக்கிறேன். இப்படி சொல்லி கொடுத்தவங்க இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. திருநங்கை அரவாணி அப்படின்றவங்க இப்படிதான் இருப்பாங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் ஒரு பெரிய வழியை உருவாக்கி இருக்கு. இது வரைக்கும் என்னுடைய சிந்தனைக்காக நான் கூட மன்னிப்பு கேட்டேன். ஒருபோதும் நான் இருக்க மாட்டேன்னு பேசினாங்க. இன்னொரு பெண் எதிர்த்து பேசினாங்க, என் வீட்டில் ஒரு வேலை இந்த மாதிரி உணர்வுல ஒரு குழந்தை வந்துச்சுன்னா கட்டாயம் அந்த சமூகத்துக்காக அடிச்சு துன்புறுத்தி வெளியே நாங்கள் குழந்தை மாட்டோம், எங்க கூட நாங்கள் வச்சுக்கணும்னா அது எந்த குழந்தை. நான் ஒரு படம் பேசுவோம், ஃபேமிலியிலேருந்து வருத்திடுவாங்க, வீட்டை விட்டு வெளியே போய் அந்த குழந்தை எவ்வளவு துன்பங்கள் ஏற்படுது அப்படின்றது அந்த படம் போலீஸ்கார் நடிப்பாங்க. தெருவில் ஒரு பெரிய மேல செக்ஷுவல் வயலன்ஸ் இருக்கும், தங்கத்துக்கு இடம் இருக்காது, சாப்பிட்றதுக்கு முடியாது, எங்கெல்லாம் மக்கள் சாதிச்சிருக்காங்க அந்த இடத்துல அந்த மேலே பேர் நடக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது என் குழந்தைங்க இதே நம்ம தான் ஏற்படும் சார். அப்படியான நிலைமை நாங்கள் இதே இந்த மாதிரியான அருமையான விஷயம் நிறைய பேர் பேசுறது இது எனக்கு தெரியாது, இது வரைக்கும் தெரியாது. வங்கி ஊழியர் பேசுகிறேன், 35 வருஷம் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ட்ரெயினில் போகும்போது அவங்க பக்கத்தில் வந்தாவே நான் பயப்படுவேன், அப்படி திரும்பிப்பேன். ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப தப்பு பண்ணிக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் உங்களுடைய வாழ்க்கையை நான் முயற்சி பண்ணுறேன். இப்படி அந்த மனங்களில் நிறைய மாற்றத்தை இந்த சினிமாக்கள் சின்ன சின்ன படங்கள் உருவாக்கலாம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் நான் அந்த செயல்படுறோம். அது ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சி. நிறைய பொதுமக்கள் கலந்துட்டாங்க, பெற்றோர்கள் கலந்துட்டாங்க, கல்லூரி மாணவர்கள் கலந்துட்டாங்க. ஸோ அப்போ கூட எங்கள் கையில் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா குறைந்த படங்கள் தான் இருந்துச்சு. 15 படங்கள் கூட ரொம்ப அழகாக அவங்க வாழ்க்கையை சொல்லிச்சுன்னு சொல்ல முடியாது. ஏதோ உண்மை இல்லாததுக்கு இருக்கிறது கற்றுக்கிறது. அதுக்கு பிறகு நம்ம அந்த நிகழ்ச்சியில் தாய்ங்கிற ஒரு நிறுவனத்தில் வந்துருக்காங்க. தாய் தமிழ்நாடு எய்ட்ஸ் இனிஷியேட்டிவ்ங்கிற ஒரு நிறுவனம் 2004 இன்னைக்கு திருநங்கைகளுக்காகவும் பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்காகவும் வேலை செய்யறது. ஸோ டிரான்ஸ்ஜெண்டருக்கு அவர் நிறைய வேலை பார்த்ததுனால அவர் நம்ம நிறுவனம் கூப்பிட்டுருந்தோம். நிலவை 2 நாள் எடுத்து பார்த்துட்டு அவர் சொன்னாரு, இவர்கள் குறித்து படங்கள் இன்னும் நிறைய வரணும். 10 படங்கள் இவ்வளவு மாற்றத்தை உருவாக்குச்சு அப்படின்னா நிறைய படங்கள் ஏன் பெரிய மாற்றத்தை உருவாக்காது, ஏதாவது பண்ண முடியுமான்னு அந்த ஆலோசனை அடிப்படையில் முடிச்சதுதான் ஒரு குறும்பட ஆவணப்பட போட்டி. அந்த போட்டி அரவாணிகள் மட்டுமே அல்லாது திருநங்கைகள் மட்டும் இல்லாது பெண் பாலியல் தொழிலாளர்கள் குறித்து இதுவரைக்கும் அப்படியான படங்கள் இவர்கள் பற்றின கொஞ்சம் படங்கள் நம்ம
அவர்கள் இன்னும் சமூகத்துல வந்து பேசப்படாத அல்லது அவர்கள் பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறதுனால அவர்கள் குறித்த படங்கள் வரும்போது அவர்கள் கூட அந்த சமூகத்துடைய கவனத்திற்கு உள்ளாவாங்க. அவர்களுடைய ஒரு துயரமான வாழ்வு புரிந்து கொள்ளாத அந்த வாழ்வோட கூச்சம் வந்து தெரியுங்கிறதுனால நடத்த போறோம். நோக்கம் என்னன்னா நிறைய படங்கள் வரும், நிறைய படங்கள் வெளியில மக்கள் மத்தியில் பேசப்படும், தெருக்களில் கல்லூரிகள் நிறைய குறித்த வாழ்க்கை. ஏன்னா நமக்கு தெரியும் காட்சி உலகத்துடைய வலிமை எவ்வளவு வலிமையானது. நிறைய புத்தகங்கள் இருக்கு, அது படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் சேரும். படிக்கிற எல்லாருமே சிறுகதையோ நாவலையோ கவிதையோ படிக்கிறதே கிடையாது. அப்போ காட்சி உலகத்தை எல்லாருமே பார்ப்பாங்க, படிச்சவங்க படிக்காதவங்க, இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த திருநங்கைகளாகட்டும் பாலினர்களாகட்டும் அந்த படத்தை அவங்களாம் பார்க்க ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இந்த போட்டி வந்து நடத்துறதுக்காக. ஸோ இது குறித்து இந்த போட்டியில வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற திருநங்கை பிரியா பாபு போட்டியோட தலைப்பு நம்ம வைக்கும்போது அன்பின் மொழி அப்படின்றது தான் தலைப்பு வச்சோம். ஏன்னா அன்பு வந்து எல்லாருக்கும் அடிப்படையான ஒரு விஷயம். அது அந்த மாதிரி எப்போதுமே திருநங்கைக்கு கிடைக்கிறதே இல்லை. இந்த அன்பு வந்து எந்த அளவுக்கு இந்த சமூகத்துக்கு ஒரு ஒரு வழியா ஒரு வேதனையா இருக்குது அப்படின்றது அடிப்படையில் தான் அன்பின் மொழி அப்படின்ற தலைப்போட நம்ம வந்து பேசியிருக்கோம். இதுக்காக கிட்டத்தட்ட ஏப்ரல் 5 to 10 வந்து இந்த படங்களை படங்களுக்கு அனுப்பணும் முடிவுபடும். இதுல பார்க்கும் பொழுது நிறைய திருநங்கை குறித்த படங்கள் கடந்த காலங்களில் நிறைய வந்தது. திருநங்கைகளுடைய ஏதோ ஓரளவுக்கு திருநங்கையோட சொல்லப்படாத பக்கங்களை சில படங்கள் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு இந்த சமூகம் வந்து பெண் பாலியல் தொழிலாளர்களை வந்து நம்ம எப்படி பார்க்குறதுக்கு ஒரு பார்வை நமக்கே தெரியும். ஸோ இப்போ ஒரு பெண் வந்து நான் பாலியல் தொழில் பண்றேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்ல முடியாத ஒரு கட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இப்ப தாய் நிறுவனம் கூட 2004 நிறைய திருநங்கைக்கான பணிகள் செஞ்சா, பாலியல் தொழிலாளருக்கான பணிகள் செஞ்சா கூட நிறைய பாலியல் பெண்கள் வந்து வெளியில வர முடியல. அந்த அளவுக்கான சமூக கட்டமைப்பு இருக்கு. ஆனா அவருடைய வேதனைகள் நமக்கு தெரியல, அவருடைய நிலைமை நமக்கு புரியல. எல்லாருமே திபராமதான் நினைச்சிருக்கோம். ஆனா அதற்கு பின்னாடி இருக்கிற உண்மையான வழிகளையும் வேதனைகளையும் ஆவணப்படுத்துறது மட்டும்தான் அதை இந்த சமூகத்துக்கு முன்னாடி கொண்டு வரணுன்ற அடிப்படையில தான் அவர்களையும் இந்த இதுல ஒரு கருப்பொருளாக நம்ம வச்சிருந்தோம். இந்த தகவலை வந்து எல்லா மட்டங்களிலையும் நம்ம வந்து பிரபலப்படுத்துக்கான முயற்சிகளை குறிப்பா இன்றைக்கு முகநூல்ல வந்து இந்த தகவலை ஒரு பெரிய அளவு கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அது தவிர நம்ம தெரிந்த இமெயில் மூலமா கொண்டு போயிட்டு இருக்கோம். பத்திரிகை சந்திப்பு மூலமாக நிறைய ஏற்கனவே இருக்கிற விஸ்காம் டிபார்ட்மெண்ட் மூலமாக இந்த தகவலை வந்து எல்லா மாணவர்களுக்கும் மக்களுக்கும் சொல்லப்பட்டது எல்லா தொடர்பு சாதனங்களையும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். இந்த நிகழ்வுல வந்து நாம வந்து இதுக்கான பிரைஸ் வந்து அறிவிச்சிருக்கிறோம். ஏன்னா இப்படிப்பட்ட படங்களை எடுப்பதற்கான முதல்ல ஒரு தைரியம் வேணும், அது ரொம்ப முக்கியம். ஆனா நான் வந்து பெண் பாலியல் தொழிலாளர்கள் படம் சொல்வதற்கு முதல்ல தைரியம் வேணும். அதனால தைரியத்தை பாராட்டுவதற்காகவும் நம்ம அதை மேற்கொள்வதற்காக சில பரிசுகளை அறிவிச்சிருக்கிறோம். இதுல முதல் பரிசு வந்து 30,000 ரூபாய் வந்து அறிவிச்சிருக்கிறோம். 2வது பரிசு 20,000 ரூபாய், 3வது பரிசு 10,000 ரூபாய். இதுக்காக அவங்களுக்கான விருதுகள் மற்ற விஷயங்களை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய ஒட்டுமொத்த கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல வந்து நம்ம எல்லாருக்கான சலுகைகளை பத்தி பேசுறோம், எல்லாருக்கும் இடஒதுக்கீடுகளை பத்தி பேசுறோம். எல்லாருடைய தேர்தல் அறிக்கைகளையும் நம்ம எடுத்து பாத்தீங்கன்னா இருக்கிற விஷயம் என்னன்னா, நான் இவங்களுக்கு அதை பண்ணுவேன் அவங்களுக்கு இதை பண்ணுவேன் அப்படின்னு தான் இருக்குது. ஆனா திருநங்கையுடைய நிலைமை வந்து இந்த இருக்கிற தேர்தல் அறிக்கைகள் என்ன நிலைமை இருக்குன்னு தெரியும். பெண் பாலியல் தொழிலாளர்களை பற்றிய நிலைமை என்ன இருக்குன்னு தெரியும். அப்ப இந்த தகவல் எல்லாம் இன்னமும் முழுமையாக ஒரு ஏற்றோட தேர்தல் அறிக்கையில கூட வராத அளவுக்கு இந்த சமூகம் பின்தங்கி இருக்கிறது ஒரு நிலைமை இருக்கு இல்லையா? அப்ப இதை வந்து நம்ம வந்து மாற்றணும்னா இந்த சூழல்ல தான் இந்த படங்களை வந்து நம்ம இப்ப வந்து இந்த போட்டிகளையே நம்ம அறிவிச்சோம். இது வெறும் ஒரு போராட்ட வடிவமாகவோ இல்ல வந்து இது ஒரு வழக்கு வடிவமாக கொண்டு போகும்போது அதை விட இது ஒரு ஆவணப்பட வடிவமா இது வந்து போட்டி வடிவமாக கொண்டு போகும்போது இதோடைய தன்மை நம்ம மேல நிறைய இருக்கிறதுக்காக இதை நம்ம வந்து கொண்டு வரோம். இதை வந்து என்னன்னா வெறும் வந்து நீங்க போட்டி அறிவிச்சது மட்டும் இல்லாமல் யாராவது இந்த சம்பந்தமான பொதுவான ஆவணப்படம் எடுக்கிறதுக்கு முன்வந்தா அவங்களுக்கான டெக்னிக்கல் சப்போர்ட்டை வந்து நாடோடி திரைப்பட சங்கமும் சங்கமும் நம்ம பண்ணோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டதுனால திருநங்கைகள் நம்ம ஈஸியா அணுகிட முடியும். ஆனா வந்து பெண் பாலியல் தொழிலாளர்களையோ நம்ம மற்றவர்களை வந்து அணுகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றது நிறைய இடங்கள் வந்து நிறைய விஸ்காம் டிபார்ட்மெண்ட் மாணவர்களும் வச்சா சொன்னாங்க. நம்ம அவர்களுடைய அனுபவத்தை ரொம்ப சிறப்பான சிந்தனையா இருக்கு அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக நம்ம பணி செய்யும் பொழுது இன்னைக்கு நிறைய பாலியல் தொழிலாளர்கள் பெண்கள் வெளியில வந்து அதோட கஷ்டம் சொல்ல ரெடியா
ஸோ அவர்களை குறித்த படங்களை எடுப்பதற்கு வந்து இந்த 2 நிறுவனங்களும் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இதை தாண்டி வந்து இதை சம்பந்தமா நிறைய பேசுறது தாண்டி கடந்த 10 ஆண்டுகளாக அவர்கள் வாழ்க்கை நோய் தடுப்புப்பணி முக்கியமாக HIV/AIDS வரக்கூடாது அப்படின்ற அந்த நோய் தடுப்புப்பணிக்காக வேலை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நிறுவனம் உதவி பண்ணுறது பார்த்தீங்கன்னா வில்லன் மெடிக்கா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. வில்லன் மெடிக்கா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் அவங்க உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தில் ஆரம்பம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நோய் தடுப்புப்பணி இந்த பெண்கள் மத்தியிலே திருநங்கைகள் மத்தியிலும் குழந்தைகள் மத்தியிலும் HIV வரக்கூடாது அப்படிங்கிறத முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு காலத்துக்கு ஒரு நேரத்துக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க, மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா அவருடைய வாழ்வாதார முன்னேற்றத்துக்கு ஏதாவது நீங்க உதவி பண்ணுங்க, வெறும் நோய் சம்பந்தமான விஷயம் பார்க்க வேண்டாம். இப்போ 2012 வரைக்கும் நோய் தடுப்பு பணி அந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சமீபமா பார்த்தீங்கன்னா சமூக பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிற இடத்துல அடிப்படை வேலை பார்க்கலாம். முக்கியமாக அந்த தாய் திட்டம்ங்கிறது தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்களில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். 35,000 பணிகள் இல்லாத பெண்கள் திருநங்கைகள் குழந்தைகள் மத்தியில் வேலை பார்த்துருக்கோம். இதுல வந்து அந்த பாலியல் தொழிற்சை பெண்கள் பார்த்தீங்கன்னா 25,000 பெண்கள் வந்து இவங்களுடைய அமைப்பில் வந்து இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இந்த அமைப்பு வந்து முறையாக பதிவு செய்யப்பட்ட சொசைட்டி ஆக்ட்ல வந்து அவங்களுக்கு பதிவு பண்ணி அவங்களுக்கு திட்டங்கள் கொடுத்து அவங்களே நேரடியாக அவங்களுடைய மக்களுக்கு வந்து உதவி பண்ணுறது மாதிரியான உதவிகள் பண்ணியிருக்காங்க. சாதாரண ஒரு தொண்டு நிறுவனம் ரெண்டு வேலைன்னா வேலையை நடத்திருப்பாங்களோ அத்தனை சேவைகளும் இந்த அமைப்புகள் பண்ணிட்டு இருப்பாங்க. வெவ்வேறு பேர்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சமூக பாதுகாப்பு திட்டம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா என்ன வேலை பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன்று வந்து பேசிக் ரைட்ஸ், அந்த தொழிற்சேவை பெண்கள் திருநங்கைகளுக்கு தேவையான அடையாள அட்டைகள், அரசாங்கத்தில் கிடைக்கிற எல்லா அடையாள அட்டைகள், அவங்களுக்கு அரசாங்கத்தில் கிடைக்கிற எல்லா உதவிகளும் அந்த பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கு கிடைக்கிற மாதிரி உதவி பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்பட்ட வன்முறைகள், அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து சட்டத்துக்கு உட்பட்ட பிரச்சனைகளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த பெண்கள் மத்தியில் சேமிப்பு, முக்கியமாக எல்லா பெண்களுக்கும் இண்டிவிஜுவல் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு கொடுக்குறது, முதலீடு ஆரம்பிச்சு கொடுக்குறது, அவங்க எல்லாரும் சுய உதவி குழுக்களாக வந்து ஏற்படுத்தி அவங்களுக்கு அரசாங்கத்தில் கிடைக்கிற உதவிகளை வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த பெண் பிள்ளைகள், முக்கியமாக பெண் பழைய குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு படிப்பு முக்கியமா, ஏன்னா அந்த ஜென்ரேஷன் தொழில்நுட்பம் வந்துடக்கூடாது. அதனால அவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, அந்த பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து தொழில் கல்வி இது மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. இதோட கூட பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் தொடர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொன்னால் பண்ணுது. ஸோ அதை எப்படி திரட்டுறது, எப்படி எந்தெந்த நிறுவனங்கள் பார்க்கலாம், அந்த மாதிரி உதவிகள் பண்ணி அந்த நிறுவனங்கள் தொடர்ந்து செயல்படுறதுக்கான உதவிகள் நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த நம்முடைய நாடோடி சங்கத்தின் மூலமாக தாய் உதவி ஏற்றுக்கிறது அப்படின்னா இன்னமும் அந்த மக்கள் மத்தியில் என்னென்ன மாதிரி பிரச்சனை இருக்கு, அவங்க சமுதாயத்தில் வந்து பார்வையை எப்படி நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தலாம், என்ன கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க, அதை பற்றி நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தினா இன்னும் அந்த மக்கள் தேவை உதவிகள் ஈஸியாக கிடைக்கும். அரசாங்கத்தோட உதவி இன்னும் நல்ல சிறப்பான முறையில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நிகழ்ச்சி போஸ்டர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க இந்த போஸ்டரை வந்து எல்லா இடங்கள்லையும் ஒரு 2 மாதமாகவே இதை வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த சமூகத்தை எந்த மாதிரியான வீட்டில் வச்சு பொது சமூகம் பார்க்குதுன்ற அடிப்படையில் தான் அதை வடிவமைக்கிறோம்.